Hello guys, welcome back to a new video. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ரீசன்ட்டா வந்துட்டு ஒரு 4 countries போனோம். அதுல 2 SAR பட் நம்ம countries-னே வெச்சுப்போம் அத. ஓகேயா? மக்காவ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா. இந்த 4 country-யும் நாங்க வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு பட்ஜெட்ல போனோம், எப்படி போனோம், எப்படி பிளான் பண்ணோம், இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல இருக்க போகுது with data. அதாவது நாங்க எவ்வளவு செலவு பண்ணோம்ன்றது எல்லாமே நாங்க சொல்ல போறோம் இந்த வீடியோல. இது நம்ம ஏன் வந்துட்டு SAR அப்படினு சொல்லணும்னா அது ஸ்பெஷல், அது வந்து சைனாவோட ஒரு பார்ட் தான், ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன் சொல்லுவாங்க. அது ஹாங்காங். ஆமா, ஆனா அதுக்கு தனி கரன்சி இருக்கு. இப்போ நீங்க சைனீஸ் கரன்சிலாம் அங்க யூஸ் பண்ண முடியாது. ஹாங்காங் டாலர்ஸ் தனியா இருக்கும். அதே மாதிரி மக்காவ் கரன்சி அங்க தனியா இருக்கு. பட் நீங்க மக்காவ்ல வந்து ஹாங்காங் டாலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா 14 days ட்ரிப் போகணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங் அண்ட் மக்காவ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 6 nights 7 days பிளான் பண்ணியிருந்தோம். அதுல 2 nights வந்து மக்காவ், 4 nights வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்துட்டு எந்த ஏஜென்சி வழியாவும் நாங்க போல. சுதர்ஷன் மும்முடி, சுஜி மும்மு நாங்களே பிளான் பண்ணி, நாங்களே பட்ஜெட் போட்டு, நாங்களே ஒவ்வொரு விஷயம் அலோகேட் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி போனதுதான். சோ இதுல எந்த மேக் மை ட்ரிப்போ இல்ல வந்துட்டு ஜிடி ஹாலிடேஸோ யாருமே இல்ல. சோ நாங்களே பிளான் பண்ணது. அதனாலதான் இது வந்து தைரியமா நாங்க வந்து சொல்றோம் இவ்வளவுதான் பட்ஜெட் ஆகும், இதுக்கு மேல போவாது அப்படின்றது. இதுல நாங்க வந்துட்டு ஃபுட் மட்டும் இன்க்ளூட் பண்ணல. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு டிஃப்ரெண்டா சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப என்ன சொல்றது, நல்ல விஷயங்கள் தான் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து எங்க சாப்பிட்டாலும் ஓகே, எனக்கு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு இருப்பாங்க. சோ அதனால வந்து அதை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணல. பட் ஓவரால் பட்ஜெட் மட்டும் நாங்க சொல்றோம். எஸ், ஓகேவா? அதே மாதிரி நிறைய ஹேக்ஸ் சொல்றோம், நாங்க எங்கெல்லாம் நீங்க சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதும் நாங்க சொல்றோம். ஓகேயா? சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இது ஃபுல்லா பாருங்க. நிஜமாலே இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்க அவ்வளவு ரிசர்ச் பண்ணி நாங்க இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். சோ உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். காமனா ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி வந்துட்டு 10,000 யூஎஸ்ஏக்கு போகலாம், அப்புறம் வந்துட்டு 20,000 ஆஸ்திரேலியா போயிடலாம். இந்த மாதிரிலாம் 1 லட்சம் இருந்தா நீங்க 3க்கு போலாம். அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது டோட்டலாவே வந்துட்டு ஆக்சுவலா அப்படி சொல்றாங்கல்ல. எப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 15,000 இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். போயிட்டு திரும்ப வந்துடலாம். ஃளைட் ஏறி போயிட்டு ஹாய் சொல்லிட்டு திரும்ப வந்துடலாம். அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. அதுல வந்துட்டு இதுல எதுவுமே இன்க்ளூட் பண்ணாம வெறும் ஒரு சில பிளேசஸ் மட்டும், ஃப்ரீ பிளேசஸ்க்கே அவங்க வந்துட்டு அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இதுல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 70% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அந்த 50,000 போகலாம், 60,000 போகலாம்னு சொல்றது வந்துட்டு ஃப்ளைட் இன்க்ளூட் பண்ணாம சொல்லுவாங்க. ஆனா காமனா ஒருத்தவங்க பார்க்கும்போது அது என்ன ஆகும், ஓ அப்படியே 50,000 நம்ம துபாய் ஃபுல்லா போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு இருக்கும். பட் அப்படி இல்ல. ஃப்ளைட் இல்லாம தான் இல்ல. இப்ப எல்லாம் 15,000 ரூபாய், 11,250 ரூபாய் இருந்தா போதும். அந்த மாதிரிலாம் இல்ல. நான் ரீசெண்டா பார்த்த சிலதுல அதெல்லாம் வந்து நான் ரியலிஸ்டிக்கா இருந்தது. என்னடா இது, நம்ம போயிட்டு ஒரு கண்ட்ரி போறோம், அவ்வளவு செலவு பண்ணி நம்ம போறோம், ஃபிளைட் இதெல்லாம் பண்ணி போறோம். போயிட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு நானும் மலேசியா போனேன்னு சொல்றதோ இல்ல நானும் ஹாங்காங் போனேன்னு சொல்றதோ வர்த்தா இருக்காது. நீங்க ஃபுல்லா பாருங்க, நாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லா ஷேர் பண்றோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்துட்டு எங்க என்னென்ன ஆப்ல புக் பண்றோம் அப்படி இப்படி வீடியோல சொல்றேன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. அந்தந்த வெப்சைட் லிங்க்கும் கொடுத்திருப்பேன், அந்தந்த ஆப்போட லிங்க்கும் கொடுத்திருப்பேன். எல்லா லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதுல போய் நீங்க புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7 days ட்ரிப். அதாவது 14 days ஓவரால் ட்ரிப். ஃபர்ஸ்ட் 7 days வந்துட்டு நாங்க சைனால இருந்தோம். அதாவது சைனாக்குள்ள இருக்கிறது இந்த மக்காவ் அண்ட் ஹாங்காங். சோ அத பத்தி நம்ம பார்த்துலாம். எஸ். சோ எப்படி நம்ம புக் பண்ணிருந்தோம்னா சென்னையில இருந்து ஹாங்காங்க்கு டைரக்ட் ஃபிளைட் கிடையாது. நம்ம சென்னையில இருந்து டெல்லி போகணும், டெல்லியில இருந்து ஹாங்காங் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அங்க தேவைப்படுறது, நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுதான் ரொம்ப கன்வீனியன்ட்டும் கூட. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆக்டோபஸ் கார்டு இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க, பாயிண்ட்ஸ்லாம் ஆட் ஆகும். ஸோ இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. நம்ம வந்துட்டு மக்காவ் அண்ட் ஹாங்காங் டோட்டலாக 7 days நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். மக்காவில் எல்லாமே ஃப்ரீ ஷட்டில் தான். ஸோ எதுக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ண வேணாம். நீங்கள் டாக்ஸியில் எடுக்காதீங்க, தேவையில்லாத தண்ட செலவு தான். ஸோ ஹாங்காங் மட்டும்தான் வந்துட்டு பஸ் அண்ட் ட்ரெயின் யூஸ் பண்ணோம். அதுக்கு தான் நாங்கள் ஓவரால் பட்ஜெட் 7 daysல, அதாவது 4 days தான் ஹாங்காங்ல இருந்தோம், 5 days 4 nights ஹாங்காங்ல இருந்தோம். அதனால அந்த டோட்டல் பட்ஜெட் தான் நாங்க ஹாங்காங் ஏர்போர்ட் இறங்கினதுல இருந்து அந்த 7 daysல மொத்தமா க்ளூக்ல நாங்க ஆக்டோபஸ் கார்டு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 5,000 rupees 2 peopleக்கு நான் சொல்றேன். ஸோ 5,000 rupees நீங்க லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, அதாவது நான் வந்துட்டு கார்டு வாங்குறேன் 1,000 rupees சேர்த்து தான் சொல்றேன். ஸோ டோட்டலா 5,000 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த 7 days வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் எந்த செலவும் இருக்கவே இருக்காது. இதுக்குள்ளதான் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும். மிச்சமும் இருக்காது. நீங்க ஏர்போர்ட்லயோ இல்லனா லைக் ட்ரெயின், அதாவது மெட்ரோல, ஏர்போர்ட் ஓகே ஃபைன். ஸோ அங்க போயிட்டு நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் கார்டு கொடுத்துட்டு. ஸோ அதுல எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு மக்காவுல எவ்வளவு ஸ்பெண்ட் ஆச்சு 2 daysக்கு அப்படின்னா எவ்வளோதான்? ஸோ வந்து மக்காவில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கசாரியல் ஹோட்டல்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 nightsக்கு அது வந்து ரொம்ப சூப்பரான ஹோட்டல். அது 4 star ஹோட்டல் தான். நீங்கள் 2 ஸ்டாரும் யூஸ் பண்ணலாம், 3 ஸ்டாரும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக ஒரு
பிஜி மாதிரி இருக்கிற ஒரு நார்மல் ஹோட்டல் யூனிட் கூட யூஸ் பண்ணலாம் உங்க பட்ஜெட் பொறுத்து. நாங்க வந்து தெரியாத ஒரு நாள் நாங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம் பயத்துல, ஏன்னா நாங்களே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணி போறோம், லைட் ஏஜென்சி எல்லாம் கிடையாது, அதனால பயத்துல போனோம். இப்ப சொல்றேன் அங்க ரொம்ப சேஃப், ஹாங்காங் மக்காவ் ரெண்டுமே சேஃப். அதனால நீங்க வந்து இன்னும் சீப்பான ஹோட்டல்ல தங்கலாம். சப்போஸ் இது முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க அந்த பட்ஜெட் கம்மி பண்ணிருக்கலாம். ஸோ ஓவரால்ல கொஞ்சம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா. ஸோ இது 2 நைட்ஸ்க்கு எங்களுக்கு வந்து 14,000 ஆச்சு, விச் இஸ் ஓகே தான். நம்ம ஊர்லயே அவ்வளோ சார்ஜ் பண்றாங்க. இது 4-star ஹோட்டல், நல்லா இருந்தது, சேஃபா இருந்தது, செம்மையா இருந்துச்சு ஹோட்டல், அதெல்லாம் குறையே இல்ல. ஸோ நீங்க மக்காவை போனீங்கன்னா எந்த பஸ் எடுத்தாலும் $6 தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் இறங்கினாலும் சரி, லாஸ்ட் ஸ்டாப்பிங் இறங்கினாலும் சரி, அந்த பஸ் போறதுல. பட் நீங்க அதை எடுக்கவே தேவையில்லை, ஏன்னா அங்க கவர்மெண்ட் ஃப்ரீ ஷட்டிலே இருக்க எல்லா டாப் லொகேஷனும் மக்காவ் உள்ள இருக்கிறதுக்கு நீங்க ஃப்ரீயாவே டிராவல் பண்ணலாம். ஆனா நீங்க ஹோட்டல் மட்டும் அந்த கவர்மெண்ட் ஷட்டில் போற அந்த இடம் நோக்கி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எவ்ரிடே மார்னிங் இப்ப 2 நாள் தங்குறீங்க வச்சுக்கோங்க, 2 நாளும் நீங்க காலைல அந்த கவர்மெண்ட் ஷட்டில் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிளேஸுக்கு ஃப்ரீயா இறங்கலாம், திருப்பி அதே ஷட்டில் ரிட்டர்ன் வந்துடலாம். ஆனா டைமிங் இருக்கு, அது நீங்க தான் பாத்துக்கணும். எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு இருக்கு, ரொம்ப பயப்பட தேவையில்ல. வரதுக்கு 8:30 9 o'clock வரைக்கும் தான் இருக்கும். நைட் வந்து 9 o'clock குள்ள 8 o'clock குள்ள நீங்க ரிட்டர்ன் ஆகி வந்துடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்ல, 7 minutes வாக்ல அந்த இதுக்கு வந்துடலாம், ஃப்ரீ ஷட்டில் ஸ்பாட்டுக்கு. ஸோ ஒண்ணுதான், ஃபுட்டு மட்டும் செலவாகும், அது நீங்க எப்படி சாப்பிட்றீங்க பொறுத்து. நாங்க என்ன பண்ணோம்னா, லைக் இது ஒரு பெரிய ட்ரிப்பு, நம்ம வந்துட்டு பட்ஜெட்டோட போறோம் அப்படின்னால நாங்கள் ஒரு பெட்டி ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு மக்காவில் மோஸ்ட்லி நாங்கள் வீட்டில் கொடுத்த அந்த குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் அப்புறம் சத்து உருண்டை இது மாதிரி சாப்பிட்டு தான் ஓட்டிட்டு இருந்தோம். ஒரு 2 வேளை தான் நாங்கள் வந்துட்டு மெக்டானல்ட்ஸில் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், இன்னும் நீங்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறது பொறுத்து. லைக் வந்துட்டு மக்காவில் ஃபர்ஸ்ட் டே என்னெல்லாம் போனோம்னா, நம்ம அந்த செனாரோ ஸ்கொயர்னு ஒரு விஷயம் போனோம். அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் மாதிரி தான், அதுக்கு காசு இல்லை. அதே மாதிரி ஒரு சர்ச் போனோம், அதுக்கும் காசு இல்லை. அதே மாதிரி வந்துட்டு லைக் அதுக்கும் போனோம், அதுக்கும் காசு இல்லை. இது எல்லாமே கவர்மெண்ட் பஸ் இருக்கு. செகண்ட் டே என்ன போனோம் அப்படின்னா, நான் பெரிஷியனு, வெனிஷியனு, அப்புறம் வேற என்ன, லண்டனர், இது 3மே ஒரே இடத்துல தான் இருக்கும், எல்லாமே இன்டர் கனெக்டட். இதுதான் மெயின் அட்ராக்ஷனே அங்க. அது இல்லாம அங்க தீம் பார்க்கும் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஏதோ இருக்கு, கேம்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி. அதுவும் நீங்க, அது நாங்க ட்ரை பண்ணல, மேபி நீங்க ட்ரை பண்றதா இருந்தா அதுவும் அங்க டைரக்டா போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்த எந்த இடத்துக்குமே என்ட்ரி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ இட் வாஸ் ஃப்ரீ. ஆனால் நாங்கள் இதுக்கு ஈஃபில் டவர் மேலே போகிறதுக்கு மட்டும் சார்ஜ் ஆச்சு, $700 கிட்ட. நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்காங்க. நாங்கள் ஓவரால் பட்ஜெட் சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் எல்லாமே லைவாகவே நாங்கள் பண்ணுறதெல்லாம் போட்டிருப்போம். இப்போ நீங்கள் வந்து மக்காவில் டோட்டலாக உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா $13,600 சம்திங் ஆகும். அது நீங்கள் ஹோட்டல் எப்படி தங்குறீங்க பொறுத்து. நீங்கள் அது வந்து 10,000 தரலாம், 5,000க்கும் தங்கலாம். பட் சீசன் பொறுத்து. நாங்கள் போனது வந்துட்டு செப்டம்பர் மாதத்தில், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக புக் பண்ணியிருந்தால் எங்களுக்கு ஃப்ளைட்டுமே சீப்பாக இருந்திருக்கும், ஸ்டேவுமே ரொம்ப சீப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் நான் எதுலையுமே இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி $5,000 ஆச்சு டோட்டல் டிரான்ஸ்போர்ட். நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆக்டோபஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா. அப்போ மக்காவில்னு கேட்டிருந்தீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மக்காவில் எதுக்குமே நம்ம செலவு பண்ண தேவையில்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் மக்காவிலேருந்து ஹாங்காங் போயிட்டோம். இப்போ ஹாங்காங்கில் எங்கே தங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகல் கவுலூன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் தங்கணும். அது ஒரு 4-star ஹோட்டல் தான். கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு அது? 4 நைட்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து $30,000 ஆச்சு, இன்க்ளூடிங் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. பிரேக்ஃபாஸ்ட், ஆமா, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். அந்த ஹோட்டல் நீங்க புக் பண்ணலாம். பட் பட்ஜெட் கம்மியா இருந்ததுன்னா அது பக்கத்துல ரொம்ப சீப்பான ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது. நாங்க ஏன் அங்க புக் பண்ணோம்னா, எம்டிஆரும் சரி பஸ்ஸும் சரி எல்லாமே ஒரு 200 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாமே இருந்தது. அண்ட் அங்கதான் அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸும் இருந்தது. அதாவது எங்களோட ஃபர்ஸ்ட் டே அட்ராக்ஷனே அதுதான். அது எந்த டிக்கெட்டும் இல்லை, நீங்க அங்க போனீங்கன்னா லைட் ஷோ பார்க்கலாம், பீச் ஓரமா உட்காந்து நல்லா காத்தோட்டமா உட்காந்து கதை பேசிட்டு என்ஜாய் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. ஏன்னா டிராவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஜேர்னி போயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு அங்க செக்இன் லைக் இமிகிரேஷன்லாம் இருக்கு. மக்காவில் இருந்து ஹாங்காங் போறவங்களாம் ஏன் இப்போ ஹாங்காங் போறீங்க அந்த மாதிரி கேள்விலாம் கேட்கும். நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட் வீடியோல சொல்றேன் எப்படி எது இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ் போனோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரீட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாப்பிட்டோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டே எந்த செலவுமே இல்லை ஹாங்காங்ல. ஆக்டோபஸ் கார்டு மட்டும் இருந்ததுன்னா நம்மளுக்கு அது அவங்க சொன்ன மாதிரி அந்த 5,000 லோட் பண்ணது, நான் அது மைனஸ் பண்ணிட்டதா இப்போ மற்ற செலவெல்லாம் சொல்ல போறோம். செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் போனது டிஸ்னிலேண்ட்ல எங்க 2 பேருக்கும் சேர்த்து $13,000 ஆச்சு. ஸோ அதே மாதிரி ஆக்டோபஸ் கார்டு இருந்ததுனால நாங்கள் அப்படியே எம்ஆர்டி யூஸ் பண்ணிட்டோம். டைரக்டா இருக்குது எங்க ஹோட்டல்ல இருந்து டைரக்டா டிஸ்னிலேண்டுக்கே வந்து ரெண்டு ட்ரெயின் மாறணும். அது நீங்க எப்படி மாறணும் அதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்ததுன்னா நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ 13,000. அப்புறம் ஃபுட் வந்து as usual. சோ அதுவும் ஓவர். ஹாங்காங்ல தேர்ட் டே எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா பீக் ட்ராம் அண்ட் விக்டோரியா பீக்னு சொல்லிட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பண்ண அந்த ட்ராம்ல போற எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியே கீழே இருந்து அந்த மலை மேல போகும், இப்படியே
செம்மையா இருக்கும். இப்படி செங்குத்தா போவோம். அது நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் நான் இதே சொல்லிருக்கேன், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம சொல்லும் போது புதுசா பாக்குற வியூவர்ஸுக்கு புரியாது. நாங்க போனதை தான் நாங்க இந்த பட்ஜெட் பிளானிங்ல சொல்லிட்டு இருக்கோம். சோ அது கிட்டத்தட்ட 3187 ரெண்டு பேருக்கு. நான் சொல்ற எல்லாமே 2 பேருக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணல. லைக் இதெல்லாம் இந்தியன் ருபீஸ்ல சொல்றேன், ஹாங்காங் டாலர்ஸ்ல நான் சொல்லல எல்லாமே. ஓகேவா? சோ 3180 ருபீஸ் இருந்துன்னா நீங்க விக்டோரியா பீக் ட்ராம் போலாம். அதாவது பீக் ட்ராம் போயிட்டு விக்டோரியா பீக்கும் பார்த்துடலாம். சோ பீக் ட்ராம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெப்சைட்ல தான் புக் பண்ணோம். நீங்க க்ளூக்கும் செக் பண்ணுங்க, வெப்சைட்டும் செக் பண்ணுங்க. சில டைம் க்ளூக்ல ரொம்ப ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, சில டேஸ் கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாம நாங்க ஏன் அதை வந்து வெப்சைட்ல பண்ணோம்னா க்ளூக்ல வந்து டேட் வந்து அன்அவைலபிலிட்டின்னு காமிச்சிச்சு. ஆனா வெப்சைட்ல இருக்கும், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. க்ளூக்ல காட்டுறதெல்லாம் வெப்சைட்ல இருக்கும், வெப்சைட்ல காட்டுறதெல்லாம் க்ளூக்ல இருக்கும். எங்களுக்கு அப்படிதான் 2-3 இன்ஸ்டன்ஸ் ஆச்சு. சோ அன்னைக்கு டே இது மட்டும் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லா வந்துட்டு நாங்க ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்க அதையும் சேர்த்து தான் ஆக்டோபஸ் கார்டுல லோட் பண்ணி வச்சிருந்தோம். அதுதான் ஓவராலா 5000. ஏன் அடிக்கடி சொல்றேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நீங்க வீடியோ பார்த்துட்டு இது பார்த்துருந்தீங்கன்னா நீங்க எங்கெங்கயோ போனீங்களே அப்படின்னு கேட்கலாம். எல்லாமே அந்த ஆக்டோபஸ் கார்டு யூஸ் பண்ணி தான் போனோம். லைக் ஒரு 5-6 ஸ்ட்ரீட் போயிருப்போமா அன்னைக்கு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதனால தான் எங்களுக்கு மேபி 5000 ஆயிருக்கலாம், இல்லனா அது கூட கம்மியா இருக்கும். நாங்க வந்துட்டு நீங்க வெறும் டெஸ்டினேஷன் மட்டும் போய் பார்த்துட்டு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செலவும் இருக்காது. அந்த 5000 ஓவரால்ன்றது 3000 கூட ஆகலாம். எஸ், அது உங்களுக்கு நீங்க 6000க்கு லோட் பண்ணிருக்கீங்க, ஐயோ எக்ஸ்ட்ராவா கேஷ் இருக்கு, என்ன பண்ணதுன்னா நீங்க ஏர்போர்ட்ல போகும்போது அதை வாங்கிக்கலாம், ரீஃபண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் டே 3 ஹாங்காங்ல. சோ டே 4 எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா பிக் புத்தா. அது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன். அது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஹில் ஸ்டேஷன் தான், ஒரு 4-5 மலையை தாண்டி போற மாதிரி இருக்கும். அது கேபிள் கார் வழியா தான் போனோம். சோ அதுவுமே நாங்க வந்துட்டு மெட்ரோ எடுத்தோம். டைரக்டா மெட்ரோ போயிடுச்சு. மெட்ரோல இருந்து இறங்கி நம்ம அந்த டிக்கெட் காமிச்சோம்னா கேபிள் கார் வழியா நாங்க கிறிஸ்டல் பிளஸ் கேபின் தான் யூஸ் பண்ணோம். சோ நான் வந்துட்டு அந்த கேபிள் கார் வந்து எதுல புக் பண்ணோம் பாத்தீங்கன்னா டைரக்டா க்ளூக்ல இருந்து தான் புக் பண்ணோம். கிட்டத்தட்ட எவ்வளவு பே பண்ணோம்? 7200 ஆச்சு கேபிள் கார்ட்ல. அந்த கீழே இருந்து நம்ம அந்த பிக் புத்தா போறதுக்கு. சோ இது வந்து கிறிஸ்டல் பிளஸ் கேபின் நாங்க சூஸ் பண்ணோம். அதனால தான் எக்ஸ்பென்சிவா இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது ஸ்டாண்டர்ட் கேபின். நீங்க இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு பஸ்லயே கூட போகலாம் அந்த பிக் புத்தாக்கு. சோ உங்களுக்கு இன்னுமே சீப்பா வரும். ஆனா என்னன்னா ரொம்ப நேரம் ஆகும். நாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது நான் சொல்லவே மாட்டேன். பஸ்ல போறது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல. ஆனா இது நான் நிஜமா சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ். பிக் புத்தா அந்த கேபிள் கார்ன்றது ஃபுல்லா கிளாஸ் இருக்கிற கேபிள் கார். அது டாப் தவிர எல்லாமே கிளாஸ்ல இருக்கும். கீழே பார்த்தாலும் தெரியும், சைடுல பார்த்தாலும் தெரியும். அதனால அது கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த 7000 rupees 2 பேருக்கு சேர்த்து. சோ இங்க இருந்து அது ஒரு 30 மினிட்ஸ் ஜர்னி இருக்குங்க. 30 மினிட்ஸ். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு மலையை தாண்டி போறதே வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நாங்க போகும்போது வேற கிளவுடியா வேற இருந்ததா, அந்த சீனரியா வேற லெவல். அந்த பீச் ஒத்துமட்ட ஹாங்காங் அண்ட் மக்காவே தெரியும் நமக்கு. சோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டோட்டலா அங்க செலவானது 7000 rupees தான் ஆச்சு எங்களுக்கு டே 4 அன்னைக்கு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா அதே கேபிள் கார் எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன் நானு. வெளியே வந்தோம், திருப்பியும் நாங்க ஸ்ட்ரீட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். அதுவும் ஆக்டோபஸ் கார்டு யூஸ் பண்ணி தான் போனோம். சோ டே 5 எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா, டே 5 வந்துட்டு எங்களுக்கு லைக் ஹாங்காங்ல இருந்து சிங்கப்பூர் போறதுக்கு ஃபிளைட் இருக்கு ஈவினிங். சோ அதனால நாங்க என்ன பண்ணோம்னா ஏர்லியா ஒரு 3 to 4 hours முன்னாடி போகணுன்றதுக்காக அன்னைக்கு டே பெருசா எதுவும் நாங்க லைக் வைக்கல லிஸ்ட்ல. பட் வந்துட்டு மான்ஸ்டர் பில்டிங்னு ஒரு இடம் இருக்கு. லைக் இந்த சைனீஸ் படத்துல எல்லாம் வர மாதிரி ஒரு பெரிய ஒரு கொச்சன்னு இருக்கும். அது நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் அந்த பில்டிங் பார்க்கறதுக்காக போனோம். அதுவுமே நாங்க மெட்ரோ யூஸ் பண்ணிட்டு தான் போனோம். ஒரு செலவுமே இல்ல. அந்த ஓவரால் செலவுல அதுவும் பிடிச்சிக்கிட்டேன். நாங்க சொல்றது ஹாங்காங் மக்காவுல இருக்கிற எல்லா டாப் அட்ராக்ஷன்ஸுமே நாங்க கவர் பண்ணிட்டோம். இதை தவிர்த்து 1-2 நாங்க மிஸ் பண்ணிருக்கலாம். அது வந்து ரொம்ப நார்மலா இருந்தது. இது எல்லாமே டாப் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த 7 days ட்ரிப் மக்காவ் அண்ட் ஹாங்காங் மொத்தமா எங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா 30,000 rupees ஆச்சு. இதுல எதெல்லாம் இன்க்ளூடட்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெயின் அட்ராக்ஷனுக்குலாம் அந்த ஃபீ அவ்வளவுதான். இது மட்டும் தான் 30,000 ஆச்சு. சோ ஆக்சுவலி வந்துட்டு எங்களுக்கு ஹோட்டல்ல தங்கறதுக்கு மட்டும் 44,000 ஆச்சு. மக்காவுல 14,000 அண்ட் ஹாங்காங்ல வந்து 30,000 ஆச்சு. சோ கிட்டத்தட்ட 44,000 பிளஸ் 30,000 எவ்வளோ லைக் 74,000 ஆச்சு எங்களுக்கு மக்காவ் அண்ட் ஹாங்காங் 7 days ட்ரிப் மட்டும் நான் சொல்றேன். ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் வந்து அட்ராக்ஷன், அந்த மெயின் டெஸ்டினேஷன்லாம் போயிட்டு அந்த ஃபீ எல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்றதுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்க கவர் பண்ணிட்டோம். ரொம்ப ரிலாக்ஸ்டா போயிருக்கும். இது எதுவுமே வந்து ஹரிபரியா தடுத்த இடம் கிடையாது. நீங்க வந்து இதெல்லாம் நீங்க இன்னும் கூட பட்ஜெட் கம்மி பண்ணலாம். லைக் நீங்க வந்து மார்னிங் ஒரு அட்ராக்ஷன், ஈவினிங் ஒரு அட்ராக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு மேபி நாங்க எதுவுமே ஹரிபரி ஆகக்கூடாது. vlogல எடுக்கிறனால நாங்க டேஸ் ஜாஸ்தி பண்ணோம். அது நீங்க 5 daysல கூட எல்லாமே கவர் பண்ணலாம். எங்களுக்கு 7 days ஆச்சு. அந்த 7 daysல 74,000 rupees ஆச்சு எங்களுக்கு மக்காவ் அண்ட் ஹாங்காங் எல்லாமே சேர்த்து. ஃபிளைட் மட்டும் நான் ஓவராலா சொல்றேன் இந்த 14 daysக்கு. நீங்க அது என்ன மாதிரி சீசன்ல புக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ அது நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த 70,000ன்றது நீங்க வந்து ஒரு 50,000 வரைக்கும் கொண்டு வரலாம். சப்போஸ் ஹோட்டல் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 44,000 rupees நாங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஹோட்டலுக்கு. அது 30,000 இல்ல 25,000ல முடிச்சிருந்தா கிட்டத்தட்ட 50,000ல நாங்க ஹாங்காங் அண்ட் மக்காவ் 7 days இன்டர்நேஷனல் ட்ரிப்பே முடிச்சிருப்போம்.
ஸோ சொல்றோம் இதை 2 பேருக்கு சொல்றேன். சிங்கிளா போனீங்கன்னா ஒண்ணுமே செலவு இல்லைங்க. நீங்க ஏன்னா சிங்கிளா போகும்போது இன்னும் கம்ஃபர்டபுளா இருப்போம். எது வேணா சாப்பிடுவேன், எங்க வேணா ஸ்டே பண்ணலாம், எந்த பிரச்சனையும். சைடு கேப்ல வந்து எங்க கூட வந்தது பிடிக்கல அப்படின்ட்டு அப்படி இல்ல சோலோ டிராவல்ஸும் இருக்குல்ல அந்த மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா. இது டோட்டலா எவ்வளவு ஆச்சு நம்ம பார்க்கலாம். எஸ், ஆக்சுவலா இப்போ நாங்க சொன்னோம்ல இந்த அமௌண்ட் எல்லாம் நீங்க வச்சு இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க சும்மா ஏதாவது ஒரு ஏஜென்சி கிட்ட நீங்க சும்மா கொடுங்க எவ்வளவு வரும்ட்டு நான் சொல்றேன் 3 times சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க இதெல்லாம் பட்ஜெட் பிளான் பண்ணிட்டு நம்ம கரெக்டா தான் பண்றோமாடா, ஏன்னா வந்துட்டு ஏன் இவ்வளவு வருதுன்னு, இவ்வளோ கம்மியா வந்ததே நாங்க ஏன் இவ்வளோ வருதுன்னு நினைச்சு நாங்க போன் எல்லாம் பண்ணிட்டு 2-3 ஏஜென்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டோம். அவங்க இது இன்ட்டு 3 times, அதாவது ஃப்ரீ அட்ராக்ஷன் கூட அவங்க காசு போட்டு அதுக்கும் சேர்த்து காசு போடுறாங்க. இதெல்லாம் ஃப்ரீ தானே போட்டிருக்குன்னு. இது ஏன் இப்போ எங்களுக்கு தெரியும்னா நாங்களும் போகும்போது இதெல்லாம் ஃப்ரீன்னு தெரியாது, அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் தெரியும். அதனால இப்ப சொல்றேன், எந்த டிராவல் ஏஜென்சி எடுத்தாலும் வந்து சிங்கப்பூர்னா வந்து மெர்லியான் பார்க் கூட்டிட்டு போவோம் இந்த பட்ஜெட்லயே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரீதாங்க. அது பஸ் ஏறி போனா போதும். ஆமா, ட்ரெயின்ல போய் இறங்கினீங்கன்னா சும்மா போய் உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு வரலாம். அந்த சிங்கம் வாயில இருந்து தண்ணி விட்டுறது அதுக்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் ஃபீயா அது போடுறாங்க. சோ சிங்கப்பூர்ல டோட்டலா எவ்வளவு நாள் இருந்தோம்னா 5 days இருந்தோம். அதுல 4 nights ஸ்பெண்ட் பண்ணோம். சோ அந்த 4 night நாங்க எங்க தங்கணும்னு பாத்தீங்கன்னா லிட்டில் இந்தியால ஹோட்டல் 81 டிக்சன் ஒரு ஹோட்டல்ல தான் தங்கணும். கிட்டத்தட்ட வந்து 30,000 சிரிக்கிறேன். இல்ல அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா பேரு பயங்கரமா இருக்கும். ஹோட்டல் 81 டிக்சன் அப்படின்னு சொல்லி உள்ள போனீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ரூம் பேசிட்டு இருக்கோம்ல இவ்வளவுதாங்க இருக்கும். ஒரு ஓயா ரூம் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ஓயா ரூமோட குட்டியா இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்ல, ஆனா அது காஸ்ட்லி. சிங்கப்பூர் ஆப்வியஸ்லி காஸ்ட்லி தான், டிராவலுக்கு இல்ல ஸ்டே பண்றதுக்குலாம் கொஞ்சம் காஸ்ட்லி. லைக் 33,000 rupees ஆச்சு 4 nights 5 daysக்கு. எங்களுக்கு டோட்டலா ஒரே ஹோட்டல்ல தான் தங்கணும். ஹோட்டல் 81 டிக்சன் லிட்டில் இந்தியால இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, எங்க வேணா தங்கலாம். ஏன் அவ்வளவு சீப்பா தங்கணும்? சீப் இல்ல, நாங்க கொஞ்சம் லேட்டா புக் பண்ணிட்டோம், இதோட கம்மியா கூட ஆகலாம். பட் வந்துட்டு நீங்க சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் பயப்படே தேவை. அதனால நீங்க எந்த ஹோட்டல் வேணா தங்கலாம், இதை விட சீப்பா கூட தங்கலாம், ரொம்ப சேஃப். அதனால நீங்க அது இன்னும் பட்ஜெட் கம்மி பண்ணிருக்கலாம். ஸ்டேக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபுட் ஆப்வியஸ்லி லிட்டில் இந்தியால சென்னையில சாப்பிட்ற மாதிரி தாங்க ஃபுல் காஸ்ட்டுமே. எங்களுக்குலாம் ஒரு தோசையே கிட்டத்தட்ட 120 ரூபா 130 ரூபா தான் ஆச்சு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வே டு பில சாப்பிடுறதுக்கு. ஆமா 200 தான் இருந்தது அந்த தோசை எல்லாம். எனக்கு ஒன்னும் எக்ஸ்பென்சிவாவே ஃபீல் ஆகல. நம்ம ஊர்ல போய் சாப்பிட்டோம்னா எவ்வளவு ஆகுமோ, அதனால நீங்க ஒரு 5 days நீங்க சென்னையில வெளியே போய் டெய்லியும் வந்து லோக்கல் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னா எவ்வளவு ஆகுமோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணாலே உங்களால வாழ முடியும் அந்த இடத்துல அந்த 5 days. சோ ஃபுட்டும் முடிஞ்சிச்சு. சோ டிரான்ஸ்போர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா லிட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிங்கப்பூர்ல இருக்க ஃபீல் கிடைக்காது. இந்தியால இருக்க மாதிரி இருக்கும். லிட்டில் இந்தியால மெட்ரோ ஏறி வேற ஸ்டேஷனுக்கு போனா சிங்கப்பூர் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க நடக்கும் போதே பாக்கலாம் ஃபுல்லா தமிழ் பாட்டு. அதுவும் அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க தான். நல்லா இருந்தது அந்த அந்த மாதிரி பாட்டுலாம் ஓடிச்சு. ஆமா நல்லா இருந்தது, ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. நமக்கு என்னன்னா நைட்டு நம்ம ஹார்ட்லி தூங்குறதுக்கு மட்டும் தான் ரூமுக்கு வர போறோம். அதுக்கு போய் ஒரு 5 star ஹோட்டல்ல இருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது சேஃபான அப்படி ஒரு கண்ட்ரில போய் நீங்க ராத்திரி 2 மணி கூட போய் இப்படியே இருங்க, எவ்வளோ வந்து உங்களை டச் பண்ண போறது கிடையாது. அப்படி அதுவும் நீங்க லிட்டில் இந்தியால இருக்கீங்க, நம்ம ஆளுங்க தான், ஒன்னும் பிரச்சனையே இல்லை, ஜாலியா இருக்கலாம், நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா நாங்க ஏர்போர்ட்ல, அதாவது சிங்கப்பூர் ஏர்போர்ட் இறங்கின உடனே நாங்க 500 rupees, எல்லாமே இந்தியன் ருபீஸ் சொல்றேன், 500 rupees ஸ்பெண்ட் பண்ணி நாங்க ஒரு சிம் கார்டு வாங்கணும். அண்ட் வந்துட்டு EZ லிங்க் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கு. லைக் வந்துட்டு நம்ம ஹாங்காங்ல எப்படி ஆக்டோபஸ் கார்டோ இங்க EZ லிங்க் கார்டு, இது மாதிரி நிறைய கார்டு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு மெட்ரோ அண்ட் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா நான் சொல்றேன் 5 daysக்கு சிங்கப்பூர்ல எங்களுக்கு டோட்டலா டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா இட் கேம் அரௌண்ட் ஒரு 3,600 rupees கிட்ட வந்தது. அதுவுமே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 800-900 rupees வந்து நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னுமே அந்த கார்டு இருக்கு. திருப்பி நம்ம சிங்கப்பூர் போறோம் 2-3 yearsல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த கார்டுக்குள்ள அந்த காசு இருக்கும், அதுக்கப்புறம் தான் பிளாக் ஆகும், இல்ல கார்டே யூஸ் பண்ண முடியாது. சோ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் நீங்க அந்த ரீஃபண்ட் வாங்கிருக்கலாமேன்ட்டு. நான் சொல்றேன், அது ரீஃபண்ட் வந்துட்டு நாங்க ஏர்போர்ட் போகல. ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்து நாங்க மலேசியாக்கு ரோட்வேஸ்ல பஸ்ல போனோம். நாங்க வந்துட்டு பஸ் டெர்மினல்ல நம்ம வாங்கிக்கலாம் நினைச்சு லெத்தாஜிக்கா போனனால எங்களால வந்துட்டு அது ரீஃபண்ட் வாங்க முடியல. சோ ஒரு 900 rupees அதுக்குள்ள இருக்கு. அது வேஸ்டா போச்சு. வேஸ்ட் இல்ல, யாராச்சும் ஃபியூச்சர்ல நம்ம ஃபேமிலியில போறாங்க இல்ல நம்மளே போறாங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல 900 rupees வேஸ்ட். சோ டோட்டலா நான் அது வேஸ்ட் ஆனதும் சேர்த்து சொல்றேன். 3,600 rupees இருந்தா 5 daysக்கு ட்ரெயின் அண்ட் பஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஓவராலா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். சிங்கப்பூர் ஃபுல்லாவே எல்லா நாங்க சொல்ல போற அட்ராக்ஷன் எல்லாம் சேர்த்து சொல்றேன். நீங்க வேற ஏதாவது அட்ராக்ஷன் போறீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு தெரியல. இப்ப நாங்க 5 days
என்னெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா மெர்லியன் பார்க் போனோம். மெர்லியன் பார்க் வந்து ஃப்ரீ தான், எந்த காஸ்ட்டுமே இல்ல. அதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நைட் எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா நைட் சஃபாரி போனோம். அண்ட் செகண்ட் டே எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபிளையர் போனோம் அண்ட் கார்டன்ஸ் பை தி பே போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மெரினா பே சாண்ட்ஸ் போனோம். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 நாள்ல 3 அட்ராக்ஷனுக்கு சேர்த்து நாங்க ஆஃபர் கோடு இருக்கிறதுனால லைக் எப்படின்னா இந்த 3 அட்ராக்ஷன் சேர்த்து பண்ணும்போது சிங்கப்பூர் பாஸ் மாதிரி ஒன்று இருக்கு. அதனால ரொம்ப கம்மியா சார்ஜ் ஆகிறதுனால 20,000 rupees ஆச்சு. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ், அப்புறம் வந்துட்டு ஃபிளையர், அதுக்கப்புறம் வந்து நைட் சஃபாரி, இது 3மே சேர்த்து எங்க 2 பேருக்கும் 20,000 rupees ஆச்சு. இது இல்லாம நடுவுல போனது தான் மெரினா பே சாண்ட்ஸும் லைக் கார்டன்ஸ் பை தி பே. இது ரெண்டு எவ்வளவு ஆச்சுன்னா டோட்டலா கார்டன்ஸ் பை தி பே அரௌண்ட் 4,300 rupees ஆச்சு 2 பேருக்கும் சேர்த்து. அப்புறம் மெரினா பே சாண்ட்ஸ் வந்து 4,000. அது வந்து நாங்க சும்மா வியூ பண்றதுக்காக போகல, நாங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போனோம், சாப்பிட்டோம். சோ நீங்க முன்னாடியே புக் பண்ணா அத இன்னும் காஸ்ட் கம்மி பண்ணலாம். ஆனா பேசிக்கா உள்ள போனாலே வந்து $60 ஸ்பெண்ட் பண்ணனும் தான் போட்டுருக்கு. 2 பேரா போனா ஈச் $30 ஸ்பெண்ட் பண்ணனும். நீங்க அவாய்ட் கூட பண்ணிக்கலாம், வேணும்னா போலாம். ஆனா அந்த ஹோட்டல்ல இருந்து நைட் டைம் நாங்க போன டைம்ல ரொம்ப மழை, செம மழை, நல்லா இருந்தது, வியூ நல்லா இருந்தது. ஆனா செம்ம வியூங்க. நீங்க அது போனா நீங்க சாப்பிடுற மாதிரி போயிட்டு அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் வியூ பாக்குறதுக்கு 4000 ரூபாய் வர்த்தான்னு எனக்கு தெரியல. சோ டோட்டல் எவ்வளவு? இது 5 விஷயமும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னா 28,000 ஆச்சு 2 பேருக்கும் சேர்த்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் 3 days எங்களுக்கு இப்படிதான் போச்சு. 4th டே எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா லைக் 4th டே தான் லாஸ்ட் டே. அன்னைக்கு வந்துட்டு டோட்டலாவே ரொம்ப பிஸியா இருந்தோம். ஏன்னா காலையில ஃபர்ஸ்ட் போனது வந்து ஐஃப்ளை போனோம், அதுக்கப்புறம் வந்துட்டு மேடம் டூசெட்ஸ் போனோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சி அக்வேரியம் போனோம். இந்த 3 அட்ராக்ஷன் போனோம். இந்த 3 அட்ராக்ஷன் வந்துட்டு 4th டே எங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 22,000 சம்திங் ஆச்சு. சோ அது நீங்க கம்மியும் பண்ணலாம். எங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் டைரக்டா வாங்கும்போது இன்னும் கம்மியாச்சுல. அந்த இது மேடம் டூசெட்ஸ்க்கும் சி அக்வேரியம்க்கும் அங்க வந்துட்டு சென்டோசா ஐலண்ட் பாஸ்னு ஒன்னு இருக்கு. சோ அது வந்து இன்னுமே கம்மியா இருக்கு. க்ளூக்ல நாங்க புக் பண்ணல. இந்த விஷயம் வந்து அங்க போகும்போது எங்களுக்கு சீப்பா ஃபீல் ஆச்சு. சோ அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சென்டோசா பாஸ் அங்க போய் கூட பாஸ் கூட வாங்கிக்கலாம். அது வந்து நிறைய அட்ராக்ஷன் வரும்போது இன்னும் சீப்பாவுமே உங்களுக்கு கிடைக்கும். சோ மொத்தமா எங்களுக்கு வந்து அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே சிங்கப்பூர் மொத்தமா எவ்வளவு ஆச்சு அப்படின்னா லைக் டிரான்ஸ்போர்ட், லைக் அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோட்டல், இது எல்லாமே சேர்த்து 80,000 அப்ராக்சிமேட்டா ஆச்சு. இது நீங்க இன்னும் கம்மி பண்ணலாம், அது உங்ககிட்ட இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, சில ஹோட்டல்ல மட்டும் தான் உங்களால கம்மி பண்ண முடியும். இந்த அட்ராக்ஷன் எல்லாம் ஐஃப்ளை மேபி நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா. அதுவும் இல்லாம ஐஃப்ளை வந்து மஸ்தா அப்படின்னு தெரியல, ஒவ்வொருத்தவங்களுக்கு அது ஒத்துக்காது. அது வேணும்னா நீங்க வச்சுக்கோங்க. ஐஃப்ளை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், பெஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால நாங்க பண்ணோம். பட் அது உங்களுக்கும் பிடிக்குமா? மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பூரோட ஃபேமஸான விஷயங்கள். இது கண்டிப்பா போனோம்னா நம்ம கார்டன்ஸ் பை தி பே இதெல்லாம் வந்து கண்டிப்பா. இத தவிர்த்து எல்லா ஸ்ட்ரீட்டும் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதெல்லாம் சேர்த்து தான் நாங்க அந்த EZ லிங்க் கார்டுல ஓவரால் அமௌண்ட் சொன்னோம். சோ டோட்டலா சிங்கப்பூர் 5 டேஸ்க்கு எங்களுக்கு 80,000 rupees ஆச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்க சில இடத்துல நீங்க கம்மி பண்ணிக்கலாம். லைக் அட்ராக்ஷன் இல்லங்க, சீப்பா போயிருக்கும் 80,000ங்கிறது. இது நீங்க சும்மா போய் இப்ப நாங்க சொன்னதெல்லாம் ஏஜென்சி இல்ல. சிங்கப்பூர் இவ்வளவு சேஃப் ஆச்சு, நம்ம இந்த ஹோட்டல் இதை விட கம்மி ஹோட்டல் 1 ஸ்டார்ல இருந்தா தங்கி இருக்கலாமேன்னு தோணுச்சு எங்களுக்கு ஹோட்டல் 81 டிக்சன்ல இருக்கும்போது. ஏன்னா அவ்வளவு சேஃபா ஃபீல் ஆச்சு. அதனால அதை வச்சு சொல்றேன். மத்தபடி 80,000 rupeesல இட்ஸ் வெரி குட் தான். ஏன்னா சிங்கப்பூர் எடுத்தாலே 2 lakh 3 lakh நார்மலா இப்ப நான் சொல்றேன். இந்த அட்ராக்ஷன்ஸே இல்லாம வேணா உங்களுக்கு சொல்லுவாங்க 20,000 30,000ல சிங்கப்பூரை சுத்தி காட்டுறோம். ஒண்ணுமே இருக்காது. மெர்லியான் பார்க் வச்சிருப்பாங்க. கார்டன்ஸ் பை தி பே என்ட்ரன்ஸ் உள்ள விட்டுருவாங்க. உள்ளுக்குள்ள நீங்க போய் அந்த ஃப்ளவர் டூம் எல்லாம் பார்க்கணும்னா அது தனி அட்ராக்ஷன். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க ஒரு ஏஜென்சி வழியா நீங்க போறீங்கன்னா என்ன சொல்றது, போவே கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு இப்போ கிட் இருக்கு, நம்மளால தனியா இப்போ உட்காந்துட்டு பஸ்ல எல்லாம் அலைய முடியாதுன்னா நீங்க அந்த மாதிரி ஏஜென்சி எடுத்துக்கலாம். வயசான பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க விசாரிங்க, நல்லா குறைக்க பாருங்க. பிகாஸ் இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் ஆகும் அட்ராக்ஷன் இருக்கும் போது. இந்த அட்ராக்ஷனுக்கு டபுள் த சார்ஜ் எல்லாம் சொல்றாங்கன்னா நீங்க அதெல்லாம் கேட்டுக்கோங்க அது எப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்போர்ட் அவாய்ட் பண்ணனால தான் இது இவ்வளோ சீப்பா இருந்தது. மற்றதெல்லாம் நார்மலாவே வந்துட்டு இப்போ ஒரு ஏஜென்சி வழியா போனா எது குட்டுங்க அதுவே பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி தான் நாங்க பண்ணிருக்கோம். இதை விட சீப்பா நீங்க பண்ணலாம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறோம். இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப நாங்க இப்போ மேபி ஃபியூச்சர்ல வேற கண்ட்ரிஸ் போறோம்னா இதோட சீப்பா இது இருக்குன்னு பார்த்தா இருப்போம். இப்போ எங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துருக்குல்ல, அதை வச்சு நாங்க சர்வே பண்ணிருப்போம் அந்த ஒரு எவ்வளவு டேஸ் தங்குறோமோ அப்படின்னு. இது எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணா இப்போ 1 month உட்காந்து பிளானிங் பண்ணா. இது என்னடா சொல்லும் போது ஈஸியா இருக்கும், ஆனா நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதுக்கு எவ்வளவு பிளானிங் இருக்கணும்ன்றது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதனாலதான் சொல்றேன், அந்த இது தவிர்க்க முடியாது நம்மளால. வயசான மெயின் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நாங்க வந்துட்டு இப்போ ஏஜென்சி வந்து காசுக்காக மட்டும் ஏஜென்சி அவாய்ட் பண்ணல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்களே போகும்போது எவ்வளவு டீடைல்ஸ் எங்களுக்கு தெரியுது. அந்த
ஊரை பத்தி அந்த என்ன விஷயங்கள் அந்த எப்படி அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒர்க் ஆகுது எல்லாமே நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அந்த அனுபவத்துக்காக தான் நாங்கள் வந்து மெயினாக நாங்களே இதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்மளே கற்றுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு கண்ட்ரியில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களே பண்ணோம். நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு ஏஜென்சி கிட்ட போய் நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் உங்ககிட்ட. ஸோ சிங்கப்பூர் முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு மலேசியா. ஸோ மலேசியா பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 நாள் தான் தங்கணும். ஸோ மலேசியாவில் எவ்வளோ ஆச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி மலேசியா எங்கள் பிளான்லேயே இல்லை, இருந்தாலும் வந்துட்டு சிங்கப்பூர் வரைக்கும் வந்துட்டோம். எல்லாரும் இதே வந்து சொல்லி சிரஞ்சீவியும் பாத்துட்டு போயிடலான்ற மாதிரி மலேசியாவும் பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு போனோம். அது 2 days தான், 2 nights 3 days தங்கணும். ஸோ டோட்டலா 14 days. அதுல வந்துட்டு 2 days தான் நம்ம மலேசியால கம்ப்ளீட்டா ஸ்பெண்ட் பண்ணோம். ஓவரால் பட்ஜெட் சொல்றேன், டோட்டலா எங்களுக்கு வந்து 14,000 ஆச்சு. 14,000 ஆச்சு எங்களுக்கு. 14,000 தான் ஆச்சு. ஏன் அப்படின்னா இதை விட கம்மியா தான் இருக்கும் எங்களுக்கு அந்த 3 days மலேசியால ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா 9,000 rupees ஆச்சு. நாங்க என்ன ஹோட்டல்ல தங்கணும் பாத்தீங்கன்னா ஃபுராமா புக்கிட் பின்டாங்கன்னு சொல்லிட்டு 5 star ஹோட்டல். ஓகே ஃபைன். மலேசியா பொறுத்த வரைக்கும் வந்து ஹோட்டல்லாம் ரொம்ப சீப். எங்களுக்கு அந்த லக்ஸுரியா இருந்தது அந்த ஹோட்டலே எங்களுக்கு. அதுவே 9,000 rupees ஆச்சு 2 nights-க்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், பெரிய ஹோட்டல். அண்ட் இதை விட சீப்பான ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. நாங்க மலேசியான்றனால நாங்க அந்த ஹோட்டலை சூஸ் பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் என்னன்னா லைக் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு நாங்க கிராப் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அங்க நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அதனால நாங்க பெருசா வந்துட்டு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணாம ப்ரைவேட் கிராப் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் போன டெஸ்டினேஷனுக்குலாம் கிட்டத்தட்ட 3,000-4,000 rupees ஆச்சு. 4,000 rupees ஆச்சு டோட்டலாக. நான் சொல்கிறேன் ஃபுட் இல்லாமல் கிட்டத்தட்ட 14,000 rupees ஆச்சு எங்களுக்கு 3 days மலேசியாவில். அதுக்கப்புறம் நாங்கள் மலேசியாவில் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். எங்கெல்லாம் போனோம் பார்த்தீங்கன்னா மலேசியா போனோடனே எங்கேயுமே போகல. செகண்ட் டே வந்துட்டு முருகன் டெம்பிள் போனோம், இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் போனோம், அதனால தான் அந்த காஸ்ட் வந்திருக்கும். ஏன்னா அது நம்ம மலை மேலே இருக்கு, செம்மையாக இருக்கும். அங்கே நிறைய வில்லேஜ் இருக்கு, வெறும் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் மட்டும் இல்லை, ஜாப்பனீஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஸோ நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மலேசியால பார்க்காத விஷயம்னா அதுதான், அதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் டே இப்படி போச்சா. தேர்ட் டே என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பெட்ரோனாஸ் டின் பார் போனோம். அதுக்கப்புறம் 2-3 ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்க வந்து கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட மலேசியா. ஒரு 15,000 வச்சுக்கோங்களேன். மலேசியா 3 days செம்மையா ஸ்பெண்ட் பண்ணலாம். 15,000 rupees தான் டிரான்ஸ்போர்ட், சிம் கார்டு. ஆக்சுவலா இல்ல இதுவே கம்மியா ஆகும். நாங்க வந்துட்டு இது வந்துட்டு 5 star ஹோட்டல்ல 4-5 தெரியல எனக்கு. அது ஆனா பெரிய சூப்பரான ஹோட்டல். அதில் கம்மி பண்ணியிருக்கலாம். கிராப் புக் பண்ணியிருந்தோம், மலேசியா டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நாங்கள் கிராப் யூஸ் பண்ணோம். இல்லைன்னா அது ரொம்பவே சீப்பு. லைக் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து நம்ம கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி, லூப் பஸ் பிடிச்சி, இன்னொரு கனெக்டிங் பஸ் பிடிச்சி, லைக் அதான் 2 கனெக்டிங் பஸ் பிடிச்சி, ப்ரைவேட் பஸ் பிடிச்சி ரோட்வேஸில் மலேசியாவுக்கு வந்தோம். மலேசியாவுக்கு வந்து மொத்தமாக 3 days 2 nights ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா கிளம்பி வந்துட்டோம். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு மக்காவ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா இந்த 4 கண்ட்ரிஸ் சேர்த்து எங்களுக்கு டோட்டலாக ஃப்ளைட் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா 1,70,000 ஆச்சு எங்களுக்கு 2 பேருக்கு சேர்த்து சொல்றேன். ஸோ நீங்க ஒருத்தருக்கு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே ஆஃப், அதை கூட சீப்பா இருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்க ஹோட்டல்ஸ் புக் பண்றதுல தான் இருக்கு, ஃபிளைட் புக் பண்றதுலாம் இருக்கு. டைரக்ட் ஃபிளைட்லாம் எடுத்தீங்கன்னா டபுள் த சார்ஜ் ஆகும். நீங்க கனெக்டிங் ஃபிளைட்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ நான் ஃபிளைட் ஓவராலா எப்படி போனோம்னா, நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போனோம், டெல்லியிலேருந்து ஹாங்காங் போனோம், ஹாங்காங்லேருந்து நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் போனோம், சிங்கப்பூர்லேருந்து ரோட்வேஸில் மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து தான் நாங்கள் இந்தியா வந்தோம். இந்த 14 days ட்ரிப் இப்படி தான் எங்களோட பிளான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 72,000 rupees ஆச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஃப்ளைட்டு. இது நாங்கள் வந்துட்டு இந்த 14 days ட்ரிப் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ணல, கொஞ்ச நாள் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். அதனால வந்துட்டு இந்த காஸ்ட் வந்தது கொஞ்சம் இன்னும் பிஃபோரே புக் பண்ணியிருந்தா மேபி ஒரு 60,000 65,000ல முடிச்சிருக்கலாம்னு தோணுது, எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு ஏன் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக வெறும் ஹாங்காங் மக்காவு தான் எங்களோட பிளான்ல இருந்துச்சு. எப்படி இந்த சிங்கப்பூர் மலேசியா ஆட் ஆச்சுன்னா எல்லா ஃப்ளைட்டுமே ரிட்டர்ன் ஹாங்காங் வருது, எதிர் அது சிங்கப்பூர்ல ஸ்டாப் ஆகுது இல்லைன்னா மலேசியாவில் ஸ்டாப் ஆகுது. சரி ஏன் நம்ம ஆக்சுவலாக நாங்கள் எப்படி பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல ஒரு நாள் வந்துட்டு சும்மா அப்படி எல்லாத்தையும் ஃப்ரீயா சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சிங்கப்பூரும் போயிடலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மலேசியாவும் போயிடலாம். கனெக்டிங் ஃப்ளைட் எல்லாம் லே ஓவர்ல ஒரு 24 hours 48 hours இருந்துச்சு. சரி அப்படி இருந்துட்டு போலாமே அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து சரி இன்னும் 2 நாள் இருந்து எல்லா லேஓவர்ன்றதுதான் பிளான், ஆனா வெக்கேஷனா மாத்திட்டோம். சோ ஹாப்பியா தான் இருந்தோம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. என்னன்னா கடைசி நிமிஷத்துல இந்த மலேசியாவை ஆட் பண்ணாம இருந்தோம்னா இன்னும் பயங்கரமா சேவ் ஆயிருக்கும். எங்களுக்கு அந்த லாசஸ் தான் இப்போ வந்து என்ன பண்றது தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஓவராலா எங்களுக்கு இந்த 4 countries 14 daysக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஃபுட் இல்லாம 2.5 lakhs ஆச்சு. 2,50,000 rupees ஆச்சு எங்களுக்கு 14 days trip ஃபார்
4 countries. பார்த்துக்கோங்க எவ்வளோ சீப்பாக முடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. ஃபுட் இல்லாமல் தான். ஃபுட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செலவாச்சு. நாங்கள் அது சொல்லவே மாட்டோம் எவ்வளோ ஆச்சுன்னு. நீங்கள் விளாகில் பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு பசி எடுத்தது. சில டைம்லாம் எனக்கு ஏதாவது சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சங்கீதெல்லாம் போயிட்டு 1500 ஒரு தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம். அதான் மசாலா தோசை, இட்லி அது மாதிரிலாம். ஸோ நீங்கள் ஃபுட்டெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டேஸுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் என்ன ஒரு 20,000 30,000லேயே முடிச்சிடலாம். அதை விட நம்ம கம்மியாக கூட முடிக்கலாம். ஸோ ஓவராலாக 2,50,000 rupeesக்கு உங்களுக்கு 14 days ட்ரிப் கம்ப்ளீட்டாக இந்த 4 countries மக்காவ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா முடிச்சுட்டு ஹாப்பியாக ரிட்டர்ன் வந்துடலாம் இந்தியாவுக்கு. இது ரவுண்டாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கே வரும். மேபி 2,52 வரும், இல்லை 2,53 வரும். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொன்றும் மாறும். அது எங்க இப்போ இப்போ இது லைக் இப்போ வர ஜனவரிக்கு இதே 14 days ட்ரிப் நாங்க பிளான் பண்ற மாதிரி சும்மா போட்டு பார்த்தோம். இந்த ஃபிளைட் இதெல்லாம் ஹோட்டல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30,000 5 நாள் ஒரு ஹோட்டலுக்கு தங்குறோம்னா 60,000 ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காட்டுது. அது மனசே வெடிச்சிச்சு. நல்ல வேளை நாங்க போயிட்டு வந்துட்டோம். சோ நீங்க பண்றீங்கன்னா அதெல்லாம் பாத்துக்கோங்க. நீங்க சீசன்ல மேபி நம்ம இப்போ இந்த 4 country செப்டம்பர்ல போனோம். அதே செப்டம்பர்ல போனா உங்களுக்கு அதே இது வரலாம். மத்த மாசங்கள்ல எனக்கு தெரியல, நீங்க தான் செக் பண்ணணும். ஆனா சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கப்புறம் ஹாங்காங், மக்காவெல்லாம் சீசனே கிடையாது. நீங்க எப்போ வேணா போகலாம். லைக் சூடு கம்மியாகணும். ஏன்னா நாங்க போகும்போது செம்ம சூடா இருந்தது. நீங்க சூடு கம்மி பண்ணா மேபி இன்னும் ஒரு 1 month தள்ளி போகலாம். செப்டம்பருக்கு பதிலா அக்டோபர்ல போகலாம். அந்த சீசன் பார்த்து நீங்க போகலாம். மத்தபடி உங்களுக்கு வெதர் பிரச்சனை இல்லைன்னா வெதர் அதாவது கொஞ்சம் சூடா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும். அவ்வளவுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். சென்னையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பெங்களூர்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஹீட் அவ்வளவா தெரியும். சென்னையில தான் இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஹீட்டே இல்லை என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதுதான் எங்களோட பட்ஜெட் பிளானிங் இந்த 4 countries-க்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பார்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் வந்துட்டு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறத நான் இவ ஒரு பேம்ப்ளெட் என்னது டேரிஃபா இல்லடா லைக் இவ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணி வச்சிருக்கா. ஐட்னரி சாரி இவளோட ஐட்னரி இவளே கிரியேட் பண்ண அந்த ஐட்னரியை நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரியோ இல்லை லிங்க்லையோ இல்லை ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம் டே வைஸில். அண்ட் ஃப்ளைட்டுக்கு ஓவரால் எக்ஸ்பென்ஸ், ஹோட்டலுக்கு ஓவரால் எக்ஸ்பென்ஸ், ஹாங்காங், மக்காவ், சிங்கப்பூர், மலேசியான்னு போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் அவர் பட்ஜெட். 2,50,000 இருந்தால் உங்களால் இந்த 4 countries போக முடியும் ஹாப்பியாக ஜாலியாக. ஆஸ் அ கப்புலா சிங்கிளாக போனால் இன்னும் கம்மி பண்ணலாம். இன்க்ளூடிங் ஃப்ளைட், ஹோட்டல் எல்லாமே. ஃப்ளைட்டு ஹோட்டலும் நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னுமே சீப்பாக வரும். நீங்கள் இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டு எதுவுமே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் அண்ட் வந்துட்டு இதே மாதிரி ஹோட்டலில் தான் தங்குறேன்னா 3 lakhல நீங்கள் ஃபுட்டும் சேர்த்து நீங்கள் முடிச்சுட்டு வரலாம். ஆனால் 2,70,000 முடிக்கலாம். சிங்கப்பூர்லாம் வந்துட்டு அடிச்சு தூக்கும். சிங்கப்பூர்ல பர் நைட்டே உங்களுக்கு 15,000 ஒரு நைட்டுக்கே வரும். ஸோ கைஸ் இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்துட்டு யார் வேணாலும் பட்ஜெட் கரெக்டாக பிளான் பண்ணால் போயிட்டு வரலாம். இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு திடீர்னு செலவு பண்ணி போல. நாங்கள் இது மாதிரி ஒரு ட்ரிப்பு போகணுன்றதுக்காக இன்னொரு கண்ட்ரிக்காக தான் நாங்கள் சேர்த்து வச்சோம். பட் அந்த கண்ட்ரி அச்சீவ் பண்ண முடியாதனால நம்ம 4 country லைக் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு பட்ஜெட் பத்தலை. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஏன் அந்த கண்ட்ரிக்கு டேரெக்டாக போயிட்டு எல்லா காசு செலவு பண்ணோம், மற்ற கண்ட்ரீஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 4 countries போனோம். இது இல்லாமல் நாங்கள் இன்னொரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம், போக போகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை until bye from சுஜி and முமு. பாய் பாய். அதே மாதிரி எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு சப்போர்ட்டிவா ஃபீல் ஆகும். ஸோ பாய் பாய்.